ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், பெங்கல் புயல் எங்கள் ஊரில் நல்லா வச்சு செய்யுது. செம்ம மழை, செம்ம காற்று. எல்லோரும் சேஃபாக இருங்க. வெளியில் எங்கேயும் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். வீட்லேயே இருந்து எது வந்தாலும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வெளியில் போனால் கூட ஆளையே அடிச்சுட்டு போயிடும் போல் அந்த மாதிரி காற்றடிக்குது. இருங்க ஒரே நிமிஷம், நான் காட்டுறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. வெளியில் போனாலும் முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் வெளியே போங்க. அனாவசியமாக வெளியே போகாதீங்க. ஏன்னா கம்பம், மின் கம்பம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அறுந்து விழுந்துடும். அண்ணாண்ட சைடு இந்த மரத்தோட ஒரு கலையை அண்ணாண்ட சைடு விழுந்துடுச்சு. விட்டா கொடிக்கலிக்கா மரமே முடிச்சுக்க போலுதுமா, அந்த மாதிரி காற்றடிக்குது. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மழை கொஞ்ச நேரம் விட்டு இருந்தது, இப்போ மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கடல் அலை அடுத்தடுத்து வருது பாரு, அந்த மாதிரி தான் வருது. ஒரு அலை வந்து மெதுவாக வரும், ஒரு அலை ஃபாஸ்ட்டாக வரும், அந்த மாதிரி தான் வருது. அப்படியே பேய் காத்துன்னுவாங்களே அந்த மாதிரி சுழட்டுது. அந்த கொடிக்கலிக்கா மரமே அப்படி சுழட்டுது. அப்படியே ஒரு சுழண்டு வருது. இன்னைக்கு காக்காவுக்கெல்லாம் சாப்பாடே கிடையாது. கொஞ்சம் வச்சோம், ஒரு காக்கா 2 காக்கா வந்து எடுத்துது. அதுக்குள்ளே மழை பெய்யும் போது இலை அடிச்சுன்னு போயிட்டால அப்படியே இதுவாகிடுச்சு. அந்த இலை கீழே விழுந்துச்சு. குட்டி காக்கா ஒன்று வந்து எடுத்துது. அது கூட அதுக்கப்புறம் பறந்து போயிடுச்சு மழை அதிகமான ஒன்று. பேய் காட்சி தான் ஷார்ட்டுக்கு பெருசு. அப்படியே முடிவு விரிச்சு போட்டு ஆடுவாங்களே அந்த மாதிரி ஆடுது மரம்லாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நான் எங்களுக்கு நைட்லேருந்து இப்போ வரைக்கும், இப்போ என்ன மணி 2 மணி, இப்போ வரைக்கும் நைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் கேட்டால் ஒரு 10 மணிலேருந்து நியூஸில் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு நைட்லேருந்து பேயல. ஆனால் 10 மணிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க அதிகமாகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கூட கம்மியான மாதிரி தெரியல. செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு இவ்வளோ பேய்தான்னு தெரில. காக்கா, குருவி, இந்த நாய், ஆடு, மாடு இதெல்லாம் ரொம்ப பாவம். காக்காலாம் மரத்தில் உக்காந்துட்டு இருக்கு. அப்படியே அந்த மரமே ஆடுது. காக்காவும் கூட சேர்ந்து விழுற மாதிரி ஆடுது. கடைக்கு போகிறதா இருந்தால் கூட சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வெளியே வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். கொடையை தூக்கிச்சு. அப்பா, கொடையை தூக்கும் போல் மரத்தில் உட்காந்துருக்க காக்காலாம் பாருங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லை பறவைங்களுக்கெலாம். நாய், குருவி, ஆடு, மாடு இதுங்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். நம்மளாம் சேஃபாக வந்துடுறோம். ஆனால் அவங்களாம் எங்கே போவாங்க? காற்றுல நம்மளாலே ஒன்றுமே சமாளிக்க முடியல, அவ்வளோ காற்றடிக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க. இந்த காக்காவை பாருங்கள், அது பறக்கிறது ஒரு தூரம், ஆனால் அது போகிறது ஒரு இடமா இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. சுத்தமாக கரண்ட் இல்லை. ஃபோன்லலாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்தெல்லாம் தெரியாமல் போயிட்டு காலை விடாதீங்க. நல்லா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து இருங்க, பத்திரமா இருங்க புயலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.